ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு LSM Vlogs. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம KFC போய் சாப்பிடக்கூடிய KFC சிக்கன் ஃப்ரைடு சிக்கன்னு சொல்லுவாங்க. நிறையா இப்போ கடைகள்லாம் இப்போ அது வந்துருச்சு. அது வந்து நம்ம வந்து விரும்பி சாப்பிடுவோம். இன்றைக்கா ஒரு நாள் வாங்கி சாப்பிட்லாமேன்னு அதை இன்றைக்கி வந்து நம்ம வீட்லேயே நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். சிக்கன் வந்து பாப்கார்ன் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து 100 கிராம் வந்து போன்லெஸ் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரை லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் இல்லாததுனால நான் வினிகர் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வினிகர் வந்து ஆப்ஷன் தான். லெமன் இருந்தால் கண்டிப்பாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க, அதான் இன்னும் நல்லது. அப்புறம் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். அப்புறமா பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை என்னடா எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா, அஜினோமோட்டோ தான். அது ஆப்ஷன் தான், நீங்கள் வேணா போட்டுக்கோங்க. எந்த ஒரு கடையிலையுமே ஃப்ரைடு சிக்கனில் அஜினோமோட்டோ போடாமல் இருந்தது கிடையாது. அது போட்டால் மட்டும்தான் அந்த டேஸ்ட்டு வரும்னு சொல்லிவிட்டு நான் நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். அது போட்டால் மட்டும்தான் அந்த டேஸ்ட்டு, அது இல்லைன்னா அந்த டேஸ்ட்டு வராது அப்படின்னாங்க. சரி போட்டு ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேன்ட்டு சும்மா கொஞ்சமாக ஒரு சின்ன டீஸ்பூனில் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட வேண்டாம், ஏன்னா அது வந்து சாப்பிடக்கூடாதுன்றதுங்க. அஜினோமோட்டோ வந்து எடுத்துக்கிறது நல்லதில்லை அப்படின்றதுனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வேண்டாம், அது இல்லாமல் நீங்கள் செஞ்சு பார்க்கணுன்னாலும் செஞ்சு பாருங்கள் எப்படி டேஸ்ட் வருது அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டுட்டு அரை டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து இது சிக்கன் வந்து நல்லா நான் 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, நல்லா ஊறட்டும் 1 மணி நேரம். அது எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வெளியே டிப் பண்ணக்கூடிய மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம். நான் 1 கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் வந்து உப்பு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் எதுவும் இப்போதைக்கு ஆட் பண்ண வேண்டாம், மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா மாவுக்குமே வந்து உப்பு தேவை இல்லையா, அதனால் உப்புமே வந்து போட்டுக்கோங்க. உள்ள சிக்கனுக்குமே உப்பு இருந்தாலும் மாவு வந்து வெறும் உப்பு இல்லைனா ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் வந்து உங்களுக்கு நல்லா சூடாக இருக்கணும் இல்லையா. நம்ம வந்து சிக்கன் வந்து இப்போ நல்லா ஊறிடுச்சு, 1 மணி நேரம் ஆகிடுச்சு. எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டே இருக்கட்டும். நான் வந்து 1 கப் எடுத்தேன் இல்லையா மைதா, அதில் வந்து 3/4 கப் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டேன். 1/4 கப்பு மட்டும்தான் தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம நிறையா டிப் பண்ணுறதுக்கு மாவு அதிகமாக தேவைப்படுது இல்லையா, அதனால் 1 கப் மாவில் வந்து 3/4 கப்பு வந்து நீங்கள் டிப் பண்ணுறதுக்கு அந்த பெரட்டி எடுக்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு சும்மா தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக மாவு ஒரு 1/4 அந்த 1 கப்பில் வந்து 1/4 பங்கு மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ண மாவில் வந்து நம்ம நல்லா ஊறிக்கிட்டு இருந்த சிக்கனை வந்து இப்போ போட்டுட்டு இப்போ மாவுலேயும் வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இப்படி தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மாவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது இல்லையா, இந்த மாதிரி நல்லா உதறி தட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதே போடும் போதே உங்களுக்கு அது தெரியும், உங்களுக்கு ஃப்ரைடு சிக்கன் எப்படி இருக்குது அப்படின்னு. பாருங்கள், இந்த மாதிரி மாவில் போட்டு டிப் பண்ணி இன்னொரு மாவில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிளேட்டில் எடுத்து வச்சுருக்க மாவுலையும் போட்டு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், லைட் சூடெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி போடும்போது அப்படி பொரியணும் எண்ணெய், அந்தளவுக்கு சூடு இருக்கணும். கொஞ்சம் வேலை இருக்கிற மாதிரி தான் தெரியும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கடையிலேயே வாங்கி சாப்பிட்றலாமே அப்படின்னு. நம்மளும் வீட்டில் ஏதாவது ட்ரை பண்ணுவோமே, எப்படி சொல்கிறது, எதுவுமே நம்ம வந்து கடையிலேயே வாங்கி சாப்பிட்டுட்ருக்க முடியுமா. வீட்லேயும் நம்ம கொஞ்சம் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தா தான் அது எப்படி வருது என்னன்றது தெரியும். நான் எதுவுமே வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் அது ட்ரை பண்ணிவிடுவேன். இதுதான் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் வந்து போயெலாம் சொல்லலை, இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதெல்லாம் இல்லை. நான் போட்டிருக்க எல்லா ரெசிபீஸுமே நான் எதுவுமே ட்ரை பண்ணினா உங்களுக்கு நான் போடலை. ஃபஸ்ட் டைம் நான் அப்படியே பார்ப்பேன், செஞ்சுருவேன் கரெக்டாக. எனக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக இது வரைக்கும் எல்லா ரெசிபியுமே நான் கரெக்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் பக்காவாக சூப்பராக இருக்கும். ஃப்ரைடு சிக்கனுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடி தூள் சூப்பராக வந்துருந்தது. நல்லா மொறுன்னு நல்ல ஒரு டேஸ்ட்டு. இதுக்கு என்ன அந்த மயனீஸும் சாஸும் தான் மிஸ் ஆகிடுச்சு, ரெண்டுமே வீட்டில் இல்லை. வெறும் சிக்கனே வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு காம்பினேஷன் வந்து நம்ம வச்சு ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், இல்லை வெறுமனை சாப்பிட்னாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிட்டா, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களுமே இதை ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். கண்டிப்பாக
முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சூப்பராக வரும், பர்ஃபெக்டாக வரும். முடியாது, செய்ய முடியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.